Taste the Daily. மணல் பிரச்சனைனால என் வீட்டுக்கார் பேர் மணிவாசகம் அவரை வெட்டி தலை நெத்தி கை எல்லாத்திலையும் வெட்டி ஸ்பாட்லயே கொண்டுட்டாங்க சார். நான் 4 வயசுல ஒரு பையன் 6 வயசுல ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன் சார். என் நிலைமை என்ன ஆகுது? இந்த மன பிரச்சனைனால ஒவ்வொரு பெண்களோட தாலி இழக்கப்படுது சார். எனக்கு 30 வயசு தான் ஆகுது. நான் எங்க சார் போவேன்? இந்த தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கணும் சார். என்ன மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை தரத்தை ரொம்ப பறிபோயிடாதீங்க சார். உங்களை ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். மணல் திருட்டை தடுத்து நிறுத்தியதற்காக ஆளும் கட்சி பிரமுகரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவரது மனைவியின் கூக்குரல் தான் இது. கரூர் மாவட்டம் வாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த மணிவாசகம் என்பவர் காவிரி ஆற்றுப்படுகையில் ராணி என்பவருடைய அனுபவ பாத்தியத்தில் இருந்த 2 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார். அந்த நிலத்திற்கு அருகில் திமுக பிரமுகர் வெங்கடேஷ் என்பவருக்கு சொந்தமான நிலமும் உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மணிவாசகத்திற்கு சொந்தமான இடத்தை ஒட்டிய பகுதியில் வெங்கடேஷ் திருட்டுத்தனமாக மணல் அள்ளுவதாக மணிவாசகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் அந்த நிலத்தை விற்ற ராணி குடும்பத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மணிவாசகம், அவரது தம்பி குட்டி என்கிற யுகேஸ்வரன், உறவினர் ஆனந்த் ஆகியோர் வெங்கடேஷிடம் மணல் அள்ளும் இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி அடிதடி தகராறு ஏற்பட்டுள்ளது. வெங்கடேஷ் தரப்பினர் அரிவாளால் வெட்டியதில் மணிவாசகம், அவரது தம்பி யுகேஸ்வரன், ஆனந்த் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அதனை தடுக்க வந்த ராணி மற்றும் அவரது அம்மா ராசம்மாளையும் அரிவாளால் வெட்டிவிட்டு அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓடியுள்ளனர் வெங்கடேஷ் தரப்பினர். என்னோட வீட்டுக்கார் உயிர் போயிருச்சு. போன உயிர் வந்து மறுபடியும் திரும்ப வராது. என்ன சார் பண்ண முடியும்? நான் என் பிள்ளை 2 பிள்ளைய வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கேன். நான் என்ன சார் பண்றது? நான் வீட்டுல இருந்து கூலி வேலை செய்யறவதான். நான் என்ன சார் பண்ண முடியும்? சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டுப்பட்ட மணிவாசகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த குட்டி என்ற யுகேஸ்வரன், ஆனந்த் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த ராணியும் அவரது தாயார் ராசம்மாளும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் வாங்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து தலைமறைவான திமுக பிரமுகர் வெங்கடேஷ், கவியரசன், விவேக், மணிகண்டன், சந்திரபிரகாஷ், கிருஷ்ணன், நிசாமுதீன், செந்தமிழன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர் வாங்கல் காவல்துறையினர். மெயின் வெட்டினது வெங்கடேஷ், கூட இருந்தது கவியரசு, செந்தில், கோபி, மணிகண்ட, விவேக், இவங்க 5 பேர். வெட்டினது வந்து வெங்கடேஷ். மணிவாசகம் வெட்டு பாட்டிலேயே இறந்துட்டாரு. இன்னும் 2 பேர் குட்டிங்கிற யுகேஷ் அண்ணனும் ஆனந்தமும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அம்மா பெட்டில் சிகிச்சை அளிச்சு வராங்க. பாட்டியும் அம்மாச்சியும். வாங்கல் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது செந்தில் பாலாஜி 11 மணிக்கு ஸ்டாலின் ஆட்சி அமையும், 11:05க்கு ஆற்றுக்கு சென்று மணல் அள்ளி கொள்ளலாம் என்று பிரச்சாரம் மேற்கொண்டதாக குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதே போன்று செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு இந்த கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மணிவாசகம் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்றும் இந்த கொலையில் தொடர்புடையவர்கள், மணல் கொள்ளையின் பின்னணியில் இருப்பவர்கள் என அனைவரும் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும், இல்லையே கரூர் மக்களின் கடும் எதிர்ப்பை திமுக அரசு சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்திருக்கிறார். மணல் திருட்டை தடுக்க முயன்ற கிராம நிர்வாக அலுவலர் தொடங்கி வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் ஆகியோரின் உயிர்கள் மணல் மாஃபியாக்களால் காவு வாங்கப்படும் நிலை தொடர்ந்த வண்ணம்தான் உள்ளது. இதற்கு அண்டை மாநிலங்களில் இருப்பதைப் போல ஆறுகளில் மணல் அள்ளுவதற்கு நிரந்தர தடை விதிப்பதே ஒரே தீர்வு என்கின்றனர் இயற்கை நல ஆர்வலர்கள். Taste the Daily.